இன்றைக்கி ஒரு அருமையான சட்னிலேருந்தே ஆரம்பிப்போம். எண்ணெயில் வந்து 3 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, இது பெரிய பூண்டுன்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன். 5 to 6 வரமிளகா, உப்பு, உங்களுக்கு தேவைக்கேற்ப புளி வந்து கொஞ்சம் திட்டமாக தான் போடணும் இது சட்னின்றதுனால. ஒரு சின்ன புளின்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் முக்கால் திட்டம் வெந்த பிறகு ஒரு 5 பத்த தேங்காய் கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்த பிறகு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஜென்ரலாக தாளிக்கிற தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த சட்னி போட்டோன்னா இது வந்து தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வந்து ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல, தேங்காயும் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இது கடகடன்னு ஏற்றி இறக்கிடலாம். இது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆல்ரெடி உரிச்சு வச்சுருந்தனால அதை போட்டிருக்கேங்க. அது போட்டுட்டு தக்காளியில் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லா ரைஸ்க்குமே டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்குன்றதுக்காக. ஏன்னா குழந்தைங்க தக்காளி விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா, அதனால். இங்கே வந்து 1/3 கப் ஆஃப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அரை கப்பு நான் போடல, கம்மியாக தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வேக வச்ச கருப்பு மூக்கடலை இருக்குல்ல, அது முக்காதிட்டம் வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த கீக் ரோபோ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து முக்காதிட்டம் வேகிற மாதிரி வச்சுட்டேன் நான் நைட்டே. செட் பண்ணிட்டு தான் படுத்தேன். ஸோ காலையில் எழுந்தோடனே அது முக்காதிட்டம் வெந்திருந்தது. இதோட ரைஸோட நம்ம ஆட் பண்ணும்போது அது பக்காவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பேக் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பிஇ பர்டுன்னு நான் ஒரு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி சாதமெல்லாம் வந்து சூடாக இல்லைங்க. ஓகேங்களா? லிக்விடியாக இருந்தால் தான் சூடாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.